Students, square and square root for class CBSE class 8 exercise number 5.3 la 9th sum வந்து பார்ப்போம். Find the smallest square number that is divisible by each of the number 4, 9, 10. இப்போ வந்துட்டு ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து டிவிசிபிளாக இருக்கணும். 4க்கு 9க்கு 10க்கு வந்து டிவிசிபிளாக இருக்கணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து எடுத்துக்கணும். நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 4க்கும் 9 அண்ட் 10க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 2 டேபிளில் வரும் இல்லையா? 2 டைம்ஸு 9 5 டைம்ஸ் வரும். அடுத்தது திரும்ப 2 போட்டிங்கன்னா 1 9 5ன்னு வரும். அடுத்தது 3 டேபிள் போட்டோம்னாக்கா 1 3 5ன்னு வரும். திரும்ப 3 டேபிள் போட்டோம்னாக்கா 1 1 5ன்னு வரும். ஸோ அடுத்தது 5ன்னு போட்டோம்னாக்கா 1, 1, 1ன்னு வரும். ஸோ இப்போ இது என்ன வந்திருக்கு? 2 × 2 × 3 × 3 × 5ன்னு வந்திருக்கு இல்லையா? இது வந்து நான் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன். நமக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக இருக்கா? இதில் 2 நம்பர் இருக்குது, இதில் 2 நம்பர் இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 2s are 4 3s are என்னது? 4 3s are 12 12 12 3s are 12 3s are என்னது? 36 36 × 5 பண்ணிங்கனாக்கா 118 வரும். ஸோ நம்ம அதாவது என்னது? இந்த 5ன்றதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? 180யோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா இப்போ இது வந்து நாட் பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா? நாட் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை பர்ஃபெக்டாக மாற்றணுன்னாக்கா இந்த சைடு வந்து நம்ம 5ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 900ன்னு வந்துடும். இப்போ இந்த நம்பர் வந்து என்னவாயிடுச்சுனாக்கா பர்ஃபெக்ட் நம்பராக நம்ம மாற்றிட்டோம். மல்டிப்ளை பண்ணையில் பர்ஃபெக்ட் நம்பராக மாற்றிட்டோம் நம்ம. புரியுதா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கையில் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த 8 15 20. இப்போ இதோட டிவிசிபிள் ஆகுமான்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுக்கையில் 8 15 20. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எல்சிஎம் எடுத்துக்கணும். இப்போ வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வந்துடும்? எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா நம்ம 2 டேபிளில் எல்சிஎம் எடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு 4 15 10ன்னு வரும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்? 2 டேபிளில் எடுத்துக்கலாம் எல்சிஎம். 15 5 டைம்ஸ் வரும். இப்போ வந்து திரும்ப 2ஆல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 15 5ன்னு வரும். இப்போ நம்ம 5 டேபிளால் பண்ணிக்கலாம். 5 டேபிளால் பண்ணால் 1 3 5 1ன்னு வரும். அப்போ திரும்ப நம்ம 3 டேபிளால் பண்ணோம்னா 1 1 1ன்னு வந்துடும் நமக்கு. புரியுதா? இப்போ நமக்கு பாருங்களேன், இது ரெண்டும் பேரிங்காக இருக்குது. இது 3மே வந்து எப்படி இல்லை? இது 3மே வந்து பேரிங்காக இல்லை. அப்போ இது வந்து என்னது? இது பர்ஃபெக்டாக இல்லை நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்ம வந்து பர்ஃபெக்டாக மாற்றணும் அதை. அப்போ 2 × 2 × 2 × 5 × 3ன்னு இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது? நான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம. 2 2s are 4 4 2s are 8 8 8 5s are 40 40 2s are என்னன்னு வந்துருச்சு? 120ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 120யோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்? இந்த பேரிங் ஆகாத நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 பேரிங்காக 5 பேரிங்காக 3 பேரிங்காக இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும்னாக்கா 3600 வந்துடும் ஆன்சர். ஸோ இது வந்து என்னன்னாக்கா இது வந்து இந்த 3 நம்பர்ஸோடைய டிவிசிபிள் நம்பர் 3600. புரியுதா இந்த சம்மு? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ.